எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வேகமாய் வாசிக்க கேட்போம். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. உபத்திரவம் உண்டு. இன்னொரு பக்கம் தேவன் சொல்றாரு, என்னை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன உண்டு? பணம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. இதுதான் பேசி கேட்டிருக்கும். ஆனால் சில உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை நேசிக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையிலே போராட்டம், குடும்பத்துல போராட்டமா இருக்கு. புருஷன் இப்படியே திருந்தாமையே கிடக்கு. இவ்வளவு ஆண்டு ஆயிட்டு ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில மனமாற்றல். என் பிள்ளைகளால பெரிய தொந்தரவு, பெரிய போராட்டம். காலையில போயிட்டு வீட்டுக்கு நைட்டு வந்தா வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதி இல்ல. செஞ்ச சாப்பாட்டை நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட முடியல. எல்லாம் போராட்டத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். வேலை ஸ்தலத்துல நிம்மதியா சம்பாதிக்கலான்னு போனா அங்கேயும் சூப்பர்வைசர் மூலமா, மேனேஜர் மூலமா, என்னுடைய ஈக்குவல் ஸ்டாஃப் மூலமா ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம். டெய்லி போராட்டம். சாக போலான்ட்டு அளவுக்கு எனக்கு போராட்டம் வருது. உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாங்க? போராட்டம் யாருக்கிட்ட? மனுஷங்கிட்ட மட்டும் கிடையாது. ரத்தத்தோட யாருக்கிட்ட? துரைத்தனங்கள், அதிகாரம், சத்துருடைய அதிகாரம். சத்துரு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா போராடி கொண்டே இருப்பாங்க. மனுஷர்களால், மாம்சத்தால், உலகத்தின் மனிதர்களால், சொந்தத்தினால், கூட பிறக்கிறவனாலே நம்ம போராட்டம், கூட இருக்கிறவனாலே போராட்டம், வீட்டுக்குள்ள இருக்கிற சொந்தக்காரனாலே போராட்டம். நீதான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு எல்லாம் ஒன்னா கூடி நம்பர் வாங்கிட்டு ஃபேமிலி குரூப் எல்லாம் போடுறீங்க. போட்டோ அனுப்பி அடுத்த 3வது நாள் அவனே உங்க குரூப்ல தூக்கிடுவான். சொந்தக்காரனாலே ஒவ்வொருத்தரும். ஆனால் இவைகளின் மத்தியில் இந்த போராட்டம் என்னதுக்கு? வாழ்க்கை என்னடான் வாழ்க்கை எழுதுறது? நம்ம முட்டாள் கிடையாது. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு தான் கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த போராட்டத்தை மேற்கொள்வதற்கு தான் கர்த்தர் தம்முடைய மகிமையான ராஜரீக அபிஷேகத்தை நம் மீது கர்த்தர் ஊற்றிருக்கிறார். அந்த அபிஷேகத்தினால் இந்த போராட்டத்தை மேற்கொள்ள போகிறோம்.